நீங்க இந்த சுற்றுப்பயணத்தை எப்படி பாக்குறீங்க? இது வந்து கார்ப்பரேட் யுகம். கார்ப்பரேட் யுகத்தினுடைய தேர்தல் முறைன்னு பார்க்கணும். சும்மா இந்த தேர்தல் முறைன்னு கடந்த காலத்தில் காமராஜ் காலம் மாதிரி பார்க்கணும். அதெல்லாம் தப்பு. பேரணி மாநாடு இந்த மாதிரி கூட்டங்கள் கூடக்கூடிய இடத்துல கட்சி சார்பாக நடத்தக்கூடிய கூட்டத்தில் இரண்டு கட்சியில் பிரதான கட்சி ரெண்டு கட்சியில் எந்த கட்சியாக இதைத்தான் செய்யறாங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால அதை மறைக்க வேண்டியதில்லை நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடும் கோபம் இருக்கா மக்களுக்கு ஏற்கனவே ஆட்சியாளர்கள் மீது. அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டருங்க ஆங்கிலத்தில் அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனோபாவம் இதையெல்லாம் கன்சாலிடேட் பண்ணுவதுன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்கல்ல, உறுதிப்படுத்துவதுன்னு. அதை பழனிசாமியுடைய வருகையும் பரப்புரையும் என்ன நல்லா உறுதிப்படுத்துது. அதனால வாக்குகள் வந்து தானாகவே சிந்திக்க தொடங்கிவிட்டது. இந்த சூழல்ல இல்லை இல்லை பாஜகவுடன் தான் என்பது போல இருக்கிறதா பழனிசாமி பேச்சு என்ற விமர்சனங்களும் காட்டமாக போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் இதில் இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய செய்திகளாக. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? எப்போதும் மகிழ்ச்சி. எலெக்ஷனுக்கு 10 மாதங்கள் இருக்கிறது. ஆனாலுமே அந்த பிரச்சார வேலைகள் இப்போவே தொடங்கிடுச்சு. அந்த சூடு பிடிச்சிட்டு சொல்லுவாங்கள்ல, வழக்கமாக ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் சூடு பிடிக்க வேண்டிய விஷயம் ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடியே சூடு பிடிச்சிட்டுன்னு சொல்லலாம். முதற்கட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கிட்டார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அப்படின்னு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது 3-4 டேஸாக அதுதான் பெரிய டிஸ்கஷனில் இருக்குது. பிரச்சாரம் ஆரம்பித்து முதல் நாள் அவர் பேசின விஷயம் கோயில் பற்றின விஷயம், கோயில் காசில் எதுக்கு ஸ்கூல் கட்டணும் காலேஜ் கட்டணுக்கு பேசின விஷயம் ஒரு பெரிய நெகட்டிவான இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. திமுக தரப்பு அதை கையில் எடுத்திருக்கு. அதே நேரம் கோயம்புத்தூர் பேஸில் அங்கிருந்து ஆரம்பித்ததுனால பெரிய கூட்டம் வந்திருக்கு. பெண்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அது அதிமுக தரப்பில் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்கு உள்ளுக்குள்ளே பேசின விஷயங்கள் பிஜேபி தலைவர்கள் கலந்து கொண்டதுன்ட்டு நீங்கள் இந்த சுற்றுப்பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? அந்த இம்பேக்ட் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, என்னென்னா எப்பொழுதுமே தேர்தலுக்கு முன்னால் பரப்புரையை தொடங்குவது என்பதில் முன்கூட்டி தொடங்குவது என்பது, பரப்புரையை யார் முதலில் தொடங்குகிறார்கள் என்பது தான் திமுக அதிமுகவுக்கு மத்தியில் வழக்கமாக இருக்கக்கூடிய போட்டியாக இருக்கும். அதே போல் வந்து யார் முதலில் வந்து வேட்பாளர்களை அறிவிக்கிறார்கள் என்பதிலையும் அந்த போட்டி இருக்கும். அப்போ அப்படி போட்டியில் வந்து முன்ன போயிட்டாங்க அப்படின்னு இதுவரை பேர் வாங்குவாங்க ஜெயலலிதா காலத்தில் இருந்த அதிமுக. அதுபோல் அதை மட்டும் பின்பற்றிட்டார் போல எடப்பாடி. ஓகே ஓகே முன்கூட்டி தொடங்கும் முன்னாடி ஆரம்பிச்சிருவாங்கிறது அப்படின்ட்டு. ஆனால் அதே காலத்தில் அதே நேரத்தில் ஓரணியில் சேர்வோம்னு சொல்லி ஓரணியில் தமிழ்நாட்டினுடைய முதல்வரும் கூட அதனை திமுக தலைவரும் ஆரம்பிச்சிருக்கிறார். அதனால் அதை முழுக்க அதனுடைய பெருமையை எடுத்துக்கொள்ளலாமா எடப்பாடின்னு எனக்கு தெரியும். ஆனால் இன்னொன்று என்னன்னு சொன்னால், முதல்ல தொடங்கும் பொழுதே கோவையிலிருந்து தொடங்குறாரு. கோவை என்பது அவர் வந்து மிகச்சிறப்பாக பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற ஒரு இடம். அதிமுக வெற்றி பெற்ற இடம். ஒரு பாஜக வானதி சீனிவாசன் அதிமுக தயவில் எஸ்பி வேலுவினுடைய ஏற்பாட்டில் வெற்றி பெற்றார் என்பதாக மட்டுமே பதிவு செய்யப்பட்ட வெற்றியர். அப்படி இருக்கும்பொழுது அதிமுக என்பது தமிழ்நாடு எங்கும் வாக்கு வங்கி இருக்கின்ற ஒரு கட்சி. அதனால் பாஜகவுக்கு அது வந்து சுழுவாக இருக்கும், எளிதாக இருக்கும். என்னென்னா நல்ல வாக்கு வங்கி உள்ள, அங்கங்கு வந்து வாக்குச்சாவடி குழுக்கள் உள்ள, பூத் கமிட்டிகள் உள்ள, இறங்கி வேலை செய்வதற்கான ஊழியர்கள் உள்ள ஒரு கட்சி, வாக்கு வங்கியும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதனோட வந்து பூத் கமிட்டியே இல்லாத, பூத் கமிட்டியே ஏதாவது இருந்தாலும் என்ன இருக்கிறது போல பொய் சொல்லக்கூடிய ஒரு கட்சின்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் சொல்லியிருக்காருல்ல. என்ன நிறைய பொய் சொல்கிறீங்க, பூத் கமிட்டியே இல்லை அப்படின்ட்டு. நமக்கு தெரியும், வண்டலூரில் வந்து மோடி வந்து பூத் கமிட்டியெல்லாம் கூடினாங்கங்கும் பொழுதே இந்த பூத்தில் எண்ணிக்கை காட்டுவதற்கு அடுத்த பூத்தில் இருந்து 5 பேரை கூட கூப்பிட்டு வந்து காட்டினதெல்லாம் நமக்கு தெரியும். முழுமையாக நம்ம இவருடைய பாரிவேந்தன் ஏற்பாட்டில் நடந்த அந்த கூட்டத்தில். அதனால் அவர்கள் நாங்களும் இருக்கிறோம்னு காட்டிக்கொள்வதற்குள்ள கட்சியாகத்தான் பாஜக தேர்தலில் வந்து ஈடுபடுது. அப்போ முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய தோள்களில் ஏறி சவாரி என்பது தான் பாஜகவினுடைய அணுகுமுறை என்பது நாடறிந்த செய்தி. பச்சையாக சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் உண்மை தான். கூட்டணிங்கும் பொழுது அது பேர் கூட்டணின்னு சொல்லிக்கணும். அது எப்படி கூடு அணின்னு நமக்கு தெரியல. அதிமுக ஒட்டி சேருது பாஜக. ஆனால் அது வந்து அகில இந்திய கட்சின்னு சொல்கிறாங்களா பாஜக. அதனால் அதிகாரத்தில் இருக்காங்க என்பதனால அவங்கள முதல்ல சொல்லி
அதிமுக ரெண்டாவது சொல்லும் அளவுக்கு கூட சில பரப்புரைகள் அல்லது ஊடகவியலாளர்கள். நீங்க சொல்ல வர்றது சாதாரண ஒரு கூட்டணி கட்சி, எல்லா கட்சியும் போல ஒரு சிறிய கட்சி தான். அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்துல இருக்கக்கூடிய செல்வாக்கு அளவு அந்த அளவு கூட இல்ல. ஆனாலும் மாநில தேசிய கட்சியாக இருக்கு, மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால நோட்டாவோட கேவலம்ங்கிற நிலையில இப்ப இல்ல, முன்னேறி இருக்காங்கன்னு சொன்னா வாக்கு சதவீதம் அதிகமாக கூடுதல் நாட்டுல. அதனால விரயமாகறதெல்லாம் எங்கேயாவது விழும்ல. தவிர அதிமுகவுடன் வரும் பொழுது வெற்றி பெற முடியும். அப்படித்தான் 4 இடங்கள் வெற்றி பெற்றாங்க என்பதுதான் நாடறிந்த செய்தி, பழைய செய்தி. அதனால அது கோவையில் தொடங்கும் பொழுது அந்த பாஜகவும் உடன் போனாங்க என்பதை வந்து பாசிட்டிவாக பார்க்கணுமா நெகட்டிவாக பார்க்கணுமா நல்லதாக பார்க்கணுமா அதிமுகவுக்கு அல்லதாக பார்க்கணுமான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நாட்டில் யாரும் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக என்று வரும்பொழுது பொது தளத்தில் உள்ள பொது அபிப்பிராயம் என்பது நல்லதாக கிடையாது. அது நாளுக்கு நாள் வந்து தென்னிந்தியா தமிழ்நாடு என்னும் பொழுது அவர்களை வந்து காலி பண்ணுவதற்கான முயற்சிகள் தான் ஒன்றிய அரசு எடுத்துட்டு கொண்டிருப்பது என்பதும் நாடறிந்த செய்தி. அப்படிப்பட்ட பாஜக வந்து உடன் வந்துச்சா என்று கேட்டால் இவருடன் நம்ம எடப்பாடி பழனிசாமியுடன் இந்த பரப்புரை தொடக்கத்தில்னா வரல. பாதி பாஜக வந்துச்சு, பாதி பாஜக வரல. அப்போ பாஜக முழுமையாக வரல, அப்படித்தானே? தலைவர்களை மட்டும் கொண்ட மாநில தலைவர் வந்திருக்கிறாரு, எல்முருகன் வந்தாங்க, மாநில தலைவராக இப்பொழுது நியமிக்கப்பட்டவர் வந்திருக்காரு. அதுதான். ஆனா அவர்களுடைய கேடர்ஸ் ஊழியர்கள் மத்தியில் மாநில தலைவர் யாரு? அண்ணாமலை சொல்றீங்க. அண்ணாமலை அவர் தானே கோயம்புத்தூர்ல நின்னாரு, அவர் தானே மக்களவையில் நின்னாரு. அவர் வரலங்கிறது தான் மீன் பண்றீங்களா? அவரும் அவருடைய ஆதரவாளர்களும் வரல மீன் பண்றீங்க. ஓகே, அதுதான். அப்போ பாதி பாஜகவினுடைய தலைவர்கள் வந்திருக்காங்க. வந்துதான் ஆகணும் வானதி எல்லாம். எல்முருகனும் அதே போல், எல்முருகன், நயினா நாகேந்திரன் இவர்கள். இவங்க என்னென்னா ஒரு பேருந்து ஏற்பாடு செய்கிறாங்க. புதியது என்ன, புதிய சாதனை என்ன அதிமுக பக்கம் அப்படின்னா ஒரு பேருந்து ஏற்பாடு செய்து அந்த பேருந்தில் வந்து 4 பேர் மேலே வந்து நிற்கிற மாதிரி உள்ள படிக்கட்டெல்லாம் ஏற்பாடு செய்து பண்ணியிருக்காங்க. கோவையிலிருந்து நாம் கேட்ட கேள்வி கிடைச்ச செய்தி அதுதான். அப்போ அதில் வந்து அவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய பொதுச் செயலாளர் எப்படி சொல்லணும், புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி நிற்பார் முக்கியமாக தலைமை தாங்கி. அவருடன் வந்து அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், அதற்கப்புறம் வந்து மாவட்ட செயலாளர் நிற்பாங்க. அப்போ உடன் வருபவர் எல்முருகன் வர்றாரு, நயினா நாயந்தன் வர்றாரு, அவங்க நிற்பாங்க. இப்படியாக அந்த பேருந்தில் வந்து செய்திருக்காங்க. இது மேட்டுப்பாளையத்துலேருந்து தொடங்கியிருக்காங்க. மேட்டுப்பாளையம் என்பது வந்து ஒக்கலிக்க கவுண்டர் என்ற சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த செல்வாக்கு பகுதி. அந்த சமூகத்தில் இருந்து தான் அதிமுகவும் திமுகவுமே நிறுத்துவாங்க வேட்பாளர். இந்த முறையும் அதே மாதிரி நின்று வெற்றி பெற்ற அதிமுககாரரும் இருக்கார். ஏன்னா அங்கே வந்து மேட்டுப்பாளையம், காரமடைன்னு நகராட்சிகள் இருக்குது, அது வந்து திமுக பையில. அதனால் இவர்கள் வந்து தொடர்ந்து இயங்கி கொண்டிருந்தவங்க. அங்கே உள்ள அதிமுக அவங்க கைக்கு போயிட்டுல, சட்டமன்றம் இவங்க கைக்கு வந்துட்டு அது அவங்க கை. அப்போ அதில் வந்து அவங்க வேகமாக வேலை செய்து அணி திரட்ட முடியும் தான். ஆனால் முழுக்க எஸ்பி வேலுமணியினுடைய கை செலவில் தான் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டதுன்னு சொல்லப்படும். எஸ்பி வேலுமணி எல்லாத்தையும் இருக்கார், வானதி சீனிவாசன் அவர் ஏரியா வரும்பொழுது இருக்கார். இப்படி வரும்பொழுது வந்து அது தவிர அவங்களுக்கு என்னெல்லாம் செலவுன்னு பார்த்தா அவங்களும் ஒரே மாதிரி உடை உடுத்திய சேலைகள் வந்து ஒரு 2000 பேருக்கு மேலே 3000 பேர் வர பெண்கள் வந்திருக்காங்க. அப்போது அவங்களும் ஒன்றும் மறைக்கலை, நம்ம வந்து ஏற்பாடு செய்து தான். இல்லை, நம்ம இதை மறைக்க வேண்டியது இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. தெரிஞ்சது தான். இல்லை, இப்போ திமுக ஒரே மாதிரி சேலையை, ஒரே வண்ண சேலையை உடுத்த வைத்து பேரணி ஏற்பாட்டில் தான். பேரணி, மாநாடு, இந்த மாதிரி கூட்டங்கள் கூடக்கூடிய இடத்துல, கட்சி சார்பாக நடத்தக்கூடிய கூட்டத்தில் 2 கட்சியில், பிரதான கட்சி 2 கட்சியில் எந்த கட்சியாக இதைத்தான் செய்யறாங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால அதை மறைக்க வேண்டியதில்லை நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரே விதமான ஆட்களுக்கு 2 பக்கமும் சேலை கிடைக்கும்ங்கிறதும் நல்ல விஷயம் தான். அது மக்களோட டிசிஷன். அது விருதுநகர்ல ஒரு முறை வந்து 100 நாள் வேலை செய்யக்கூடியவங்க ஒரு 10 கிராமத்தை சேர்ந்தவங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்தால் தமிழ்நாட்டினுடைய திமுக தலைவர் வந்து முதலமைச்சர் வந்தார், நல்ல கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மகிழ்ச்சியாக போனாங்க. மறுநாளும் ஒரு எடப்பாடி வர்றாரு, அதே இடத்துல கூட்டம், அதே 10 கிராமம், அதே ஏஜென்ட்கள் மூலம் அதே மக்கள் வந்து திரண்டு வந்தாங்க அப்படின்ட்டு
பெருமையாக இருந்துச்சு. அப்போ மக்களுக்கு வந்து சார்புத்தன்மை இல்லை பாருங்க. மக்கள் ரொம்ப சரியாக இருக்காங்க. அவங்க கூப்பிட்டாலும் போவோம், இவங்க கூப்பிட்டாலும் போவோம். 100 நாள் வேலைக்கு போகிறோம், சம்பளம் கொடுக்குறாங்க. வேலை செய்தாலும் செய்யட்டும். அதே போல் இங்கேயும் வருவோம், முழக்கம் போடுவோம், சரியாக இருக்காங்க. இது போல் அது நடந்திருக்கு. ஆனாலும் கூட பழனிசாமி அதில் பேசிய விஷயங்கள் என்பது திமுக எதிர்ப்பு, அதிமுகவுக்கு இவ்வளோ தூரம் மக்களை அணி திரட்டி அதனுடைய தலைவர் வந்து சேர்ந்தது என்பது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மாபெரும் எழுச்சி. அதில் மாற்று கருத்து இல்லை. நிச்சயமாக நல்ல உற்சாகமாயிட்டாங்க. இப்போ என்னன்னு சொன்னால், இந்த உற்சாகத்தில் கோவையினுடைய 10 சட்டமன்ற தொகுதி இருக்குதுன்னு சொன்னால் அதில் 9 எடுத்துட்டாங்களா, ஏற்கனவே அதிமுக கையில் இருக்கு, கார்த்தியை தவிர இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து சமூக பின்னணியினால், கம்மா பின்னணியினால் வந்தாரா, சரி. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த முறை போன முறை மாதிரி இல்லைன்னு ஊழியர் கூட்டங்கள்லேயே அதிமுக நல்லாவே பேசுகிறாங்க. அதாவது போன முறை ரொம்ப குறைவாக தான் காசு கொடுத்தோம், இந்த முறை வந்து அதிகமாகவே கொடுக்குறோம் அப்படின்னு எல்லோருக்கும் உங்களுக்கு பணமெல்லாம் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ற உத்தரவாதத்தை. ஏன்னா பாவம் தொண்டர்கள் வேலை செய்கிறாங்க, மக்களும் வர்றாங்க, வந்து முழக்கம் போடுறாங்க தினசரி. அவங்களுக்கும் ஏதோ நிச்சயமாக வேணும். வேலைக்கு இல்லைன்னா போனால் அதில் கிடைக்கும் சம்பளம். வேலைக்கு போனால் உண்மையில் வந்து சாதாரண 800 ரூபா அல்லது வந்து களவரிக்கப்பெல்லாம் போனால் இப்போ 1200 கிடைக்கும் ஒரு நாளைக்கு. நேரமும் 365 நாள் இல்லைன்றாலும். அப்படி இருக்கும் பொழுது முறையை தான் வேலை செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அதனால அதை வந்து அதை குத்தம் சொல்லல. ஆமாம், அதை ஒன்றும் அது நியாயம், அதில் உள்ள நியாயம். ஆமாம், கொடுக்க தானே செய்யணும், நமக்காக வராங்களே ஒரு நாள் முழுக்க. தேர்தலையும் வாக்களிக்கும் பொழுதும் கொடுக்கணும்ல, அதுதானே. அதனால அது வந்து இப்போ எல்லாமே நியாயமாயிடுச்சு. நீங்கள் அதில் வந்து வித்தியாசமாக காசே கொடுக்காம வாக்கு வாங்கிட்டு இருக்காருன்னு சீமான் மட்டும் தானே சொல்லணும். நார்மலைஸ் ஆயிடுச்சு. சீமான் மட்டும் தானே சொல்ல முடியும், காசு கொடுக்காம வாக்கு வாங்கிட்டு இருக்காரு. அதனால மற்றவங்க எல்லாம் கொடுக்கணும். அதுதான் வந்து ஒரு கடமை மாதிரியோ ஒரு தொழிலாகத்தானே அரசியல் என்பது, அரசியல் கட்சிகள் என்பது நார்மலைஸ் ஆயிடுச்சு. இந்த காசு கொடுக்கறது தொழிலாக நடத்தணும், முறையா தொழிலாக. இதை இவங்க இப்படி பண்ணா, இந்த முறை வந்து போன முறை இத்தனை வெற்றி பெற்ற ஒரு கோவையை விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லி திமுக தலைமை வந்து அப்போ செந்தில் பாலாஜியை இறக்குறாங்க. செந்தில் பாலாஜி யாரை இறக்குறாரு? அதுதான் கரூர் டீம். நீங்கள் போய் கோயம்புத்தூர்ல போய் கேட்டால் போதும், கரூர் டீம் இறங்கிருச்சுங்க. கரூர் டீம் இங்கே எப்போங்க வந்துச்சு? 5 வருஷமாகவே கரூர் டீம் வந்து இறங்கிருச்சுங்க. அப்போ கரூர் டீம் வந்து இறங்கி அப்போவே வந்து மக்களவை தேர்தலும் சரி, அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தலுக்கும் சரி, அப்புறம் மக்களவை தேர்தலும் சரி, இப்பொழுதும் சரி கரூர் டீம் இருக்குங்க. கரூர் டீம் எப்படிங்க என்னங்க கொடுப்பாங்க? அவங்க பணத்தை கொடுத்தாங்கன்னு சொன்னால் என்ன, அதிமுக பக்கத்தில் கரூர் டீம் வந்து கொலுசு கொடுப்பாங்க. ஒரு அப்போ அதை விட வளர்ந்துருக்கணும்ல ஒரு ஆளுங்கட்சி என்பது. ஒரு முறையாக சொல்கிறாங்க, வெள்ளி கொலுசு கிடைக்குமா என்னன்னு அது எதிர்பார்ப்பில் இருக்காங்கன்னு வைங்களேன். இப்படியாக நல்லது செய்கிறாங்க. ஜனம் வந்து பாவம் மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கானா, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மக்களுக்கு வந்து ஒன்றிய அரசோ மாநில அரசோ மூலம் அவர்களுக்கு வாழ்க்கை உத்தரவாதம் கொடுக்க முடியலையா? இப்படி பெரிய அரசியல் கட்சிகளாக 2 பேர் வந்து அப்பப்போ கொடுங்கய்யா அப்படின்னு ஒரு நல்ல முறையில் வந்து எதிர்பார்ப்பில் இருக்கான் ஜனம் மக்கள். இப்படி வந்து ஒரு சூழல். இப்படி சூழலுக்கு மத்தியில் என்ன, அப்படி கரூர் டீமுக்கு அப்போ எங்கேருந்து காசு இல்லைங்க? வழக்கமாக என்ன சொல்லுவாங்க, அவர் வந்து அமைச்சராக இருக்கும் பொழுது அந்த டாஸ்மாக்கு, அதுக்கு பிறகு அதில் உள்ள பாரு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அதான் அமைச்சர்லேருந்து கழட்டி விட்டீங்கல்ல, உச்சநீதிமன்றம் வர போய் ஒன்றிய அரசுடைய ஏற்பாட்டில் கழட்டி விட்டால் தான் ஏன் நல்லது. எங்காலும் முழுமையாக முழு நேரமும் அமைச்சரவை மற்ற வேலைகளை பார்க்காம நிர்வாகத்தை கோயம்புத்தூரையே கவனிப்பாரு, தூக்கி அடித்து சாப்பிட்டு திமுகவுக்கு தலைவர் கையில் போனான்னு சேர்த்துருவார் அப்படிங்க. ஓகே, அவங்கள்ட்ட கேட்டான். அப்போ அவங்களும் உற்சாகமாக இருக்காங்க. எப்படி அதுக்கான பணம்னா, ஒரு ஒப்பந்தம் விடுறதில்ல. மாநகராட்சி ஒப்பந்தம், மாநகராட்சி ஒப்பந்தம் மட்டும் இல்லை, அரசு தரப்பு ஒப்பந்தமும் கரூர் டீம் யாரை கை காட்டுகிறார்களோ அவர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்ற ஒப்பந்தம் இருக்கு. ஓகே, எப்படி அவர் தலைமையோட ஒப்பந்தம் போட்டு தான் செந்திலும் செய்கிறாரு. அது நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் தானே வெளியே வராத. அப்போ அப்படி ஒப்பந்தம் மூலமாக அவர் சுட்டி காட்டுபவர்களிடம்தான் என்ன மாவட்ட செயலாளர் உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்தின் என்ன, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன, மாவட்ட செயலாளர்களுக்கு தான் அதிக அதிகாரம் என்று தாமெல்லாம் கேள்விப்பட்டு நடைமுறையில் பார்த்து வளர்ந்த ஒரு கட்சியில் ஒரு வட்டாரத்தில் வந்து போட்டியில் வெல்லணுமா, அதுக்கு தகுந்தாவில் மாற்று. சாதாரணமான மட்டைப்பந்து விளையாட்டு இல்லைங்க, IPLங்க, வாங்கி கோடிக்கணக்கான ரூபாய்க்கு ஆள விலைக்கு அந்த மாதிரி. அதனால எந்த கட்சியிலேருந்து வந்தாலும் வாங்கு,
எந்த ஊருக்காரனாலும் வாங்க ஐபிஎல்ல இந்த டீமுக்கு அவனுக்கு வந்து 30 கோடி இவனுக்கு 50 கோடி அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்குற மாதிரி அதிமுகலேருந்து வந்தாலும் இதுமாரி நல்லா செய்ய தெரிஞ்சவங்கள இங்கே வாங்கு, அப்போ திமுகலையும் பெரிய இடத்துக்கு போ, அப்படிதான் எல்லாம் ஐபிஎல் பாணி தான். இது வந்து கார்பரேட் யுகம். கார்பரேட் யுகத்தினுடைய தேர்தல் முறைன்னு பார்க்கணும். சும்மா இந்த தேர்தல் முறைன்னு கடந்த காலத்தில் காமராஜ் காலம் மாதிரி பார்க்கக்கூடாது. அதெல்லாம் தப்பு. முதல்ல ஊடகங்கள் தான் கற்றுக்கிட்டு கலை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்கன்றீங்க. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ அதை வந்து பார்த்தா அதில் வந்து எல்லா ஒப்பந்தங்களும் வருவதனால கரூர் டீம் மூலமாகத்தான் எதை கொடுத்தாலும் கொடுக்கணும் மக்களுக்கும், வாக்காளர்களுக்கும். அதனால வந்து லோக்கல்ல உள்ளவங்களுக்கு முணுமுணுத்தாங்கன்னா முணுமுணுத்துக்கிட்டு இருங்க. வெற்றி தான் வாய்ப்பு. இது நமக்கு வந்து லட்சியம் தான், எப்படியா வெற்றி பெறணும். அதனால அவங்களே இறங்கியிருக்காங்க. அதனால இந்த பரப்புரை என்பதை, பழனிசாமியினுடைய பரப்புரை என்பது அதிமுக காரர்களுக்கு எப்படி உற்சாகத்தை கொடுக்கிறதோ அதே போல பெரிய அளவுக்கு தாக்கம்ங்க அப்படின்னு நானே விருப்பத்துக்காக பேசிக்கிட்டாலும் அந்த பக்கம் திமுக பக்கம் அதே மாதிரி உள்ள தயாரிப்பு தான். அடுத்து அதே மாரி சேலம், அதுக்கு அடுத்து விழுப்புரம். அங்கே பார்த்தா விழுப்புரத்தில் இன்னைக்கு அதே மாதிரி வந்து பெரிய கூட்டத்தை கூட்டியாச்சு அப்படின்னு வெளியே சொல்கிறாங்க. ஆனால் என்னங்க இது 10,000 சேலை வர வந்து வாங்கி கொடுத்தா 5,000 பேர் தான் வந்திருக்காங்க என்ற முணுமுணுப்பு கூட கேட்கணுங்க. இப்படியாக என்ன கடுகடுன்னு கூட முகம் இருக்குது. அங்கே தலைவராக தன்னை நிறுவிக்கொள்ளும் சி.வி. சண்முகத்துக்கு இப்படி அங்கே வந்து பார்க்க முடியுது. அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அடுத்து விக்கிரவாண்டி போகிறாங்க அப்படின்னு. அப்போ விக்கிரவாண்டிக்கு என்ன, இங்கே வந்தவங்களையே வேணாம் விக்கிரவாண்டி கொண்டு போகிறதாக. அவங்களும் ஒரு முறை வந்து ஒரு செலவு பண்ணோம்னு சொன்னால் முழுமையாக பயன்படுத்தணுங்க. அதாவது ஒரு தொழிலை வந்து முழுமையாக சரியாக செய்யணுங்கிற ஒரு அணுகுமுறையில் அது போகுது. அதை அடுத்து என்ன பண்ணுறாங்க, திண்டிவனம் போகிறாங்க. இப்படியாக இந்த பரப்புரை இருக்குது. என்னன்னு சொன்னால் இந்த பரப்புரையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக, ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் என்ற மக்களிடம் இருப்பது, ஆட்சியாளர்கள் மீது பயங்கர கோபத்தில் சொத்து வரியா, மின் கட்டண உயர்வா, அதுவும் கடைகளுக்கு தொழில்களுக்கு, கோயம்புத்தூர்லாம் அதுதான், கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் முழுக்க முழுக்க தொழில்கள் அதனால் பாதிக்கப்படுதா, இதெல்லாம் கடும் கோபம் இருக்கா மக்களுக்கு ஏற்கனவே ஆட்சியாளர்கள் மீது. அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டருங்க ஆங்கிலத்தில், அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனோபாவம், இதையெல்லாம் கன்சாலிடேட் பண்ணுவதுன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்கல்ல, உறுதிப்படுத்துவதுன்னு, அதை பழனிசாமியுடைய வருகையும் பரப்புரையும் என்ன நல்லா உறுதிப்படுத்துது. அதனால வாக்குகள் வந்து தானாகவே சிந்திக்க தொடங்கிவிட்டது. திமுக ஆட்சிக்கு எதிராக எங்களுடைய வெற்றி என்பது உறுதியாகிவிட்டது என்று அதிமுக நம்பும் அளவுக்கு அந்த விஷயங்கள் வந்து நடக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் அவர் பேசும் பொழுது உடன் அதிகமாக வந்தாங்களா பாஜகனா, உதயநிதி அதிகமாக வரல, ஆனாலும் அவங்கள உள்வாங்கிக்கிட்டு அண்ணாமலை வரலைன்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது. அவரையும் தாண்டி என்ன பேசணும் அப்படின்னு பழனிசாமி நினைச்சாரா நமக்கு தெரியாது. இவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து கபாலீஸ்வரர் கோயிலில் உள்ள அந்த கோயில் பணத்தில் கொண்டு போய் நீங்கள் கல்லூரி நடத்துறீங்க, இதெல்லாம் கோயிலை தான் மேம்படுத்தணும், கல்லூரியில் போகக்கூடாது. நமக்கு ஒன்றுமே புரியலை. பாரதியாரை எல்லாரும் தானே பாராட்டுவாங்க. பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் பாரதியார் சொன்னதை பள்ளிக்கூடங்கள் கட்டி கல்வி கூடறா அதுதான்டா கோயிலா என்னடா அப்படின்னு சொன்னார். நம்ம அர்த்தம் புரிஞ்சா இடிச்சு தள்ளி கோயிலை கட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி இப்படியும் அர்த்தம் புரியலாம் போல. அப்போ பாரதியாருடைய அந்த சொற்களுக்கு இப்படியும் ஒரு பொழிப்புரை உண்டு போல அப்படின்னு நம்ம வந்து ஆச்சரியமாக இந்த தமிழ் பொழிப்புரையை பார்த்து நாம் ஆச்சரியப்பட வேண்டியது. நாம் அதிர்ச்சியாகி நிற்கும். என்னன்னா எல்லோரும் என்ன எதிர்பார்க்குறாங்க, இல்லை பாஜகவுடன் உள்ள அந்த அதிமுகவின் உறவு என்பதை விரும்பவில்லை வெற்றி கழகம் என்ற விஜயின் கட்சி, நடிகர் விஜய் கட்சி, அதனால அதிமுகவுடன் அது வர வாய்ப்பில்லை என்பது ஒரு பக்கமும், இல்லை இல்லை பழனிசாமி தொடர முடியாது பாஜகவுடன் கூட்டணியில், அதனால் என்ன விஜய் கட்சி மட்டுமல்ல திமுகவில் கூட முரண்பட்ட கட்சிகள்லாம் வெளியே வரும் என்பது போல இன்னொரு பக்கமும் நாட்டில் வந்து விவாதம் போய்கிட்டு இருக்கிற காலம். அப்படி சூழல்ல என்ன அண்ணாமலையோ அண்ணாமலை வகையராகோ, மேலே இருக்கும் அண்ணாமலையுடைய பிதாமகன் பிஎல் சந்தோஷா இருந்தாலும் சரி, கீழே இருக்கும் ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தாலும் சரி, எப்படியும் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையில் என்று ஒன்று தனியாக நிறுவிவிட வேண்டும், அதிமுக கூட சேர்க்கக்கூடாது என்பதற்கான காய் நகரத்தில் போயிட்டு இருக்காங்களே. அவங்க அப்போ வெளியே எப்படியும் கொண்டு போயிடுவாங்க பாஜகவை, அதிமுக கூட வராது, அதிமுக வேறு வழி இல்லாமல் அப்புறம் மற்ற கட்சிகளுடன் வந்தாகணும் என்பது போல ஒரு படமும் வெளியே வந்து விவாதிக்கப்படுது.
இந்த சூழல்ல இல்லை இல்லை பாஜகவுடன் தான் என்பது போல இருக்கிறதா பழனிசாமி பேச்சு என்ற விமர்சனங்களும் காட்டமாக போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் இதில் இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கு.